வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. உங்களுடைய ராசி மேலே தான் செவ்வாய் இருக்கார். அதனால இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை எந்தெந்த கிரகம் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல செவ்வாய் தான். ராசி மேலே செவ்வாய் இருந்தாலே எப்பயுமே கொஞ்சம் கோபதாபம் இருந்துக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னா செப்டம்பர் 14 வரைக்கும் இருக்கும். யார் கூடயாவது சண்டை போடணும் போல் இருக்கும், யாராவது பழி வாங்கணும் போல் இருக்கும், அல்லது யாராவது நம்மக்கிட்ட ஏதாவது பேசுனாங்கன்னா நாம் சண்டைக்கு போகிற மாதிரி பேசுவோம். ஒரு மாதிரி ரொம்ப கோவப்பட்டு அடுத்தவங்களை திட்டுறதுக்குடைய ஒரு சந்தர்ப்பங்கள் கூட இருக்கும். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க நீங்கள் கற்றுக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் திடீரென்று நடக்கும் இந்த ஆவணி மாதத்தில். அப்போ திடீர்னு நடக்கிற போது அந்த விஷயங்கள் உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம் நடக்கக்கூடிய விஷயம், அல்லது என்னடா இப்படியெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் அந்த செவ்வாய் கொடுக்கும். அதனால் எதாக இருந்தாலும் பொறுமையாக டீல் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வராமல் நம்ம பிரச்சனைகள்லேருந்து விலகிடலாம். ஓரளவுக்கு சமாளித்து நம்ம நல்லா போயிடலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும், வாங்கலாம். வண்டி வாகனத்தில் பார்த்து தான் போகணும். பாகவிஸ்தி செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் கூட இருக்கும். ஏதோ ஒரு வகையில் சொத்து பற்றிய எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒன்று நாம் போய் அடுத்தவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்லைனா அடுத்தவங்க நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்லைனா ஏதோ ஒரு காரணத்துக்காக போவோம். இந்த மாதிரிலாம் கூட ஒரு சில டென்ஷன் இருந்துக்கிட்டு இருக்கும். சிலர்னாலெல்லாம் மன உளைச்சல் இருக்கும், சரியாக தூங்க முடியாது. இது எல்லாத்துக்குமே நடக்குமான்னா அப்படி இல்லை. ஆனால் பல கன்னிராசிக்காரவங்களுக்கு இப்படி தான் நடக்கிறது கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. சரி, இப்போ சூரியன் எடுத்துக்கோ. சூரியன் 12வது ராசியில் இருக்கார். சூரியன் 12வது ராசியில் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். ஆனால் நிறைய செலவு வரும். எப்படி செலவு வரும்? இப்போ உங்கள் அப்பா இருக்கார். அப்பா கூட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரும், இல்லைன்னா அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் வரும். ஒரு சிலருடைய வீட்டில் இந்த தலைவலி, வயிற்று வலி, கல்லடப்பு அல்லது கண்ணில் பிரச்சனை வர்றது, அதனால மருத்துவ செலவுகள் வரலாம். அதுக்கப்புறம் இது கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்து சில வேலைகளை செய்கிறதுக்குடைய ஒரு அமைப்பு. அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது டாக்குமெண்ட் வாங்கிறதா இருக்கலாம், அல்லது இந்த ஐடி கார்ட்ஸ் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான வேலைகள். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் அந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட அலுவலர்களை சந்தித்து ஏதாவது சில காரியங்களை செய்யணும்னு நினைப்போம். கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட பணம் கேட்க தான் செய்வாங்க. அதாவது ஃபீஸ் கேட்கறது இல்லை, லஞ்ச பணமே கேட்க தான் செய்வாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் லஞ்சமாவெல்லாம் பணம் கொடுத்து தான் சில காரியங்களை சாதிக்கிற மாதிரி வரும். வேறு வழி இல்லை. ஆனால் பணத்தை கொடுத்தாலும் காரியம் நடக்கும் நமக்கு. அப்படி ஒரு அமைப்பு தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி தேவையில்லாத வகையில் கூட நிறைய உங்களுக்கு செலவாகும். அதனாலேயே அந்த கவர்மெண்ட் அலுவலர்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுறதுக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வேலைக்காக கூட யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்து கூட வாங்கணும் அப்படின்னு கூட நினைப்பாங்க. அரசாங்க வேலை, அதுக்காக கூட பணத்தை கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்காகலாம் அப்படியெல்லாம் பணத்தை கொடுக்காதீங்க. அப்படி பணத்தை கொடுத்தாவெல்லாம் வேலை வாங்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் நாம் அந்த லஞ்ச பணம் கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய விதியாகி போயிடுது. அதனால அதுக்காக நம்ம அவங்கள போய் சந்திக்கிறோம், அவங்க அந்த மாதிரி பணம் கேட்குறாங்க, நம்ம கொடுக்குறோம், செய்கிறோம், அந்த மாதிரி வந்துடுது. அதனால் அந்த வகையிலலாம் செலவுகள் ஏற்படுறதுக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். புதன் பகவான் வேற உங்களுடைய ராசிக்கு 11வது ராசியில் தான் இருக்கார். புதன் 11வது ராசியில் இருந்தாலும் நல்லது தான். எடுத்த காரியமெல்லாம் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது டீச்சராக இருந்தாலும் சரி, அல்லது கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்துகிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க இந்த கிரகம். அதே மாதிரி மீடியா லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை இந்த புதன் கொடுப்பாருங்க. 2ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லா தான் இருக்கார். 2ஆம் அதிபதி நல்லா இருந்தாலே ஏதாவது ஒரு வகையில் நமக்கு காசு பணம் கிடைக்கிறது கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்போ காசு பணம் கிடைக்குமானா கிடைக்கும். கடன் காட்சி அடையுமானா கடன் காட்சியும் அடையிறது கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கதாங்க செய்யுது. ஆகஸ்ட் 21 சுக்கிர பகவான் 11வது ராசிக்கு வந்துடுவார். 11ல் சுக்கிரன் இருந்தாலும் நல்லது தான். ஆடை ஆபரணத்துறையில் வேலை பார்க்குறவங்க அல்லது ஆடை ஆபரணத்துறையை சொந்தமாக நடத்துகிறவங்களுக்கு நல்ல யோகம்தான். அதே மாதிரி சினிமா, நடனம், நாட்டியம் போன்ற கலைத்துறையில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றமான ஒரு காலம்தான்.
கட்டடக்கலையில் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ரொம்ப ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் வந்து இருக்குங்க. 10வது இடத்துல குரு இருக்குது. பொதுவாக 10வது இடத்துல வந்து குரு இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயத்துக்கு நல்லது. எதுக்கு நல்லதுன்னா, சொத்து பற்றி ஏதாவது நம்ம வாங்கணுன்னா வாங்கலாம். அல்லது ஏற்கனவே ஏதாவது சொத்துல வில்லங்கம் இருந்துச்சுன்னா, அந்த சொத்துல இருக்க வில்லங்கங்களை வந்து நம்மளால் தீர்க்க முடியும். சொத்துல பராமரிப்பு செலவுகள் இருந்தால் அதெல்லாம் சரி செய்ய முடியும். ஒரு சிலருக்கு வீடு கட்டுற யோகம், வாகனம் வாங்குகிற யோகம், அந்த மாதிரிலாம் கொடுக்கும். இது வந்து நல்ல விஷயந்தான். ஆனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து பிரச்சனை பண்ணணும். அது என்ன தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை பண்ணணும்னா, இப்போ ஏற்கனவே நீங்கள் சிலருக்கு வேலையே இருக்காது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிரும், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தொழில் இல்லாதவங்களுக்கு புதுசாக தொழில் வச்சு கொடுத்துரும், அதுலேயும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்கள ஒழுங்காக வேலை பார்க்க விடாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் வேலை பார்க்குற இடத்துல இடைஞ்சல் இருக்கும். சில நேரம் வந்து வேலை பார்க்கவே தோணாது. நம்ம வேறு இடத்துக்கு எங்கேயாவது வேலைக்கு போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கிரகம் தான் அந்த தொழில் செய்கிறவங்கள தொழில் செய்ய விடாமல் தடுக்கும். இப்போ ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்போம், அந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக போகாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த தொழிலில் வந்து இடைஞ்சல் இருந்திருக்கும், போட்டி பொறாமல் இருக்கும், முதல்ல இருந்த வியாபாரம் இருக்காது, வியாபாரம் வந்து இப்போ குறைஞ்சிருக்கும். அதனாலேயே ஒரு மன அழுத்தம் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன செய்யலாம்? வேலையில் பிரச்சனை வந்தாலோ, தொழில் ஸ்தானத்தில் பிரச்சனை வந்தாலோ, நவகிரகத்தில் இருக்க குருவை வந்து வழிபடலாம். தட்சிணாமூர்த்தியை சொல்லலை, அவர் வேற, குரு பகவான் வேற. குரு பகவான் வந்து நவகிரகத்தில் தான் இருப்பார், தட்சிணாமூர்த்தி வந்து தனியாக ஒரு இடத்துல இருப்பார். அப்போ அந்த குரு பகவானுக்கு வியாழக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே ஒரு நெய் விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் விளக்கோ ஏற்றி, குரு பகவானை எனக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற இடைஞ்சல்கள்லாம் நீங்கணும், எனக்கு தொழில் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து வேண்டிக்கிட்டே வாங்க. தொழிலில் இருக்கிற இடைஞ்சல்கள் எல்லாமே மாறுறதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கோவில் சார்ந்த விஷயங்கள் நல்லா நடக்கும். அது என்ன கோயில் சார்ந்த விஷயங்கள் நல்லா நடக்கும்னா, சிலர் வந்து கோயிலாக போகலாம், நல்லா சுற்றுலா கூட போகலாம் கோயில் ஸ்தலங்களுக்கு. அல்லது கோயிலுக்கே போகாதவங்களுக்கு கூட கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணங்கள் வரும். கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தணுங்கிற எண்ணங்கள் வரும், அதில் கலந்துக்கணுங்கிற எண்ணங்கள் வரும். சிலருக்கு கோயில் கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும். கோயிலுக்கு ஏதாவது நன்மைகள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். தான தர்மங்கள் செய்யணுங்கிற எண்ணங்கள் வரும். கோயிலுக்கு பூஜை செய்கிற மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். கோயிலில் சிலருக்கு வேலைகள் கிடைக்கும். கோயிலில் சிலருக்கு கோயிலில் நடத்தக்கூடிய ஒரு அமைப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் கூட இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு உருவாகுங்க. அதே போல் இந்த சனி ராகு 6ல் இருக்குல்ல, அந்த சனி ராகு மட்டும் 6ல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இப்போ இருக்கும். கணவன் ஒரு இடத்துல இருப்பாங்க, மனைவி ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேரும் லீவ் டைமில் வந்து மீட் பண்ணுற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு அப்படி இல்லாமல் ஒன்றாவே இருப்பாங்க. அப்படி ஒன்றாவே இருக்கவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஒரு ஒற்றுமையே இருக்காது. சண்டை சச்சரவு பிரச்சனை அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை ஒன்றா இருக்காங்க ஆனால் சண்டை சச்சரவெல்லாம் வரலன்னா கண்டிப்பாக உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு நோய் தாக்கம் இருக்கும். அதனால அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு அவங்க வந்து கொஞ்சம் தவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராமல் இருக்கணுன்னாலோ அல்லது நோய் நொடி வராமல் இருக்கணுன்னாலோ நாம் கொஞ்சம் விலகி இருந்தோம்னா நோய் நொடி வந்து வராது. விலகிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருந்தால் விலகி இருங்க, உங்களை வேணான்னு சொல்லலை. அதுக்காக கட்டாயமாக விலகியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. ஒரு சிலருக்கு வாகன வகையில் வந்து நிறைய விரயங்கள் ஏற்படுங்க. ஏற்கனவே வண்டி வச்சுருப்போம், அடிக்கடி அந்த வண்டி வந்து செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். பார்த்துக்குங்க, ஏதாவது அடிக்கடி ரிப்பேர் ஆகிறது செய்கிறது, அல்லது வாகன விபத்துக்கள் ஏற்படுறது, ஏதோ ஒரு வகையில் வண்டி சேதாரமாகும். அதுக்காக அந்த வண்டினால் பொழப்பு நடத்துறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு கடன் காட்சிகள் இருந்தால் அடையும், ஒரு சிலருக்கு கடன் காட்சிகளை வந்து உருவாக்கி விடுறதுக்குடைய ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது. அதே மாதிரி ராகு வேறு 6வது இடத்துல இருக்கார். ராகு 6வது இடத்துல இருந்தால் அப்படி தான் அந்த நோய் கடன் பகை அப்படிங்கிறத உங்களுக்கோ உங்கள் வீட்டில் யாருக்கோ உருவாக்க தான் செய்யும். ஒன்று யாருக்காவது நோயை உருவாக்கும், இல்லைன்னா கடனை உருவாக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பகையை உருவாக்குறதுக்குடைய ஒரு அமைப்பும் இந்த ஆவணி மாதம் மட்டும் இல்லை, இனி ஒரு 4 மாதம் 5-6 மாதத்துக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஆக கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சில கிரகங்கள் நல்லா இருக்குது. அதனால் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.